ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குயிக் அண்டு டேஸ்டியான பொட்டேட்டோ எக் மசாலா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ எக் மசாலா ரைஸுக்கு 2 எக் 1 பொட்டேட்டோ எடுத்திருக்கோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தமாரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க இந்தமாரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து மசாலாவில் நல்லா சேர்ற மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பொட்டேட்டோ எக் மசாலா ரைஸ் ரெடி ஆகிடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ எக் மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டெய்லி குழம்பு கூட்டு இந்தமாரி செய்யறதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.